முடிச்சேன். நல்ல பேக் வந்தேன் வைடா நான் வைடா வந்தேண்ணா கொஞ்சம் ரோலிங் பண்ணு அந்த பக்கம் மூவ் பண்ணுங்க. போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். 40 வருஷமாக முதல்ல இந்த டாஸ்மா அதில் முடிச்சு பழக்கமாகி தான் இப்போ இந்த குடிய விட முடியுது, குடிய விட முடியுது. அதில் பழக்கப்படுத்திட்டு அப்புறம் அது வந்து 150 ரூபா 200 குடிக்க முடியாது. 25 வருஷமா கிடைக்கிறாங்க. 25 வருஷமா அவங்க பாக்கிட்டே இருக்கிறோம் சார். செல்ல பின்னாடி சாயங்காலம் வழி வந்துடும். அவ்வளோதான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே டீ சாப்பிடுவாங்க. நாங்கள் கேஸ்லாம் கொடுத்துருக்கோம் சார். கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கு சண்டைக்கு வருவாங்க. கேஸை கூட்டணும்னா அவங்களே போய் இதுல இருந்து 10 வீடு தான் சார். சாலை வீட்டுனால இதுல இருந்து 10 வீடு இதுல இருந்து 10 வீடு நாங்கள் கேஸும் கொடுத்துருக்கோம். கேட்டதுக்கு நான் விற்பேன்னா அவன் ஏன் வாங்கிடுறான். நானும் கேட்டேன் நீ விற்கனால தான் என் அப்பா வாங்கிட்டான். ஒன்றும் இல்லை சார். இப்போ திருப்பி அவன் வெளியே வந்தால் விற்க தான் செய்வான் சார். தெரியுது, அது எல்லாம் தெரியுதுப்பா. இல்லை காலகாலமாக இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. காவல்துறை நாங்கள் அன்னைக்கு வாடகை போனோம். நாங்களே வீட்டில் போய் வாடகை வீட்டில் தான் நாங்கள் இன்னும் வாடகை அன்னைக்கு நாங்கள் வாடகை போனோம். அவரும் கொடுத்துட்டு தான் 50 ரூபா 60 ரூபா இருந்தாங்கன்னா இங்கே வராது. இல்லைன்னா வர மாட்டேன். அப்படி சாப்பிட்டு நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் மட்டும் 4 பேர். இன்னும் எத்தனை பேர் கணக்கு வரணும். இப்போ 4 பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க. காலையில் 2 பேர் அட்மிட் பண்ணிருக்காங்க. சார் 24 போலீஸ் வந்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குது. இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க? யார் பேர் யார் இருந்தாலும் வணக்கம்மா. வணக்கம்மா. கொடுமா ஒன்றும் இல்லை மேம். வா வா பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலாம். யாரு இப்போ இங்கே பையங்க ஜிப்மர் இருக்காண்ணா. அப்பா எங்க இங்கே அட்மிட் பண்ணாங்களா? வரலாமா பின்னாடி? எங்க பேர் ஜிப்மர்ல
எந்த இது வந்தாலும் கேட்கறது கிடையாது. இருந்தாலும் சும்மா அவங்க மேல இவங்க தான் போனாங்க தவிர மக்கள் வந்து பத்து சாகத்துக்கு யாரும் இது கிளியர் பண்ற மாதிரி. இதுவும் என்ன 3 நாள் பேசுவாங்க, டிவியில ஒரு 3 நாள் விவாதம் வரும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கட்சி போராட்டம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது அவ்வளவுதான். நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கோர்ஸா பண்ணீங்கன்னா கொஞ்சம் நிச்சயமா பண்ணுவோம். தைரியமா இருமா, தைரியமா இந்த மாதிரி தைரியம் தான் சொல்ல முடியல. தைரியமா இருக்கு. அடுத்த தலைமுறையாவது காப்பாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சரி, நான் கேஸும் கொடுத்துருக்கோம் கேட்டதுக்கு நான் விற்பேன்னா அவன் ஏன் வாங்கிக்கிறான். நானும் கேட்டேன், நீ விற்கிறனால என் அப்பா வாங்கிக்கலாம் அவன் ஏன் அப்படின்னு சார். ஒண்ணு இல்ல சார், இப்ப திருப்பி அவன் வழியை வந்தா விற்கதான் செய்வான் சார். தெரியுது, அது எல்லாம் தெரியுது சார். என்ன காலகாலமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறையும் சரி, அதிகாரியும் சரி, எல்லாமே எல்லாம் உடனே கவர்மெண்ட்டுக்கு வருமானமே இதுல தான் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. கவர்மெண்ட் வருமானம் வந்து டாஸ்மார்க் இது அதோட பெரிய மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு சார். 30-40 பேர் இங்கதான் இருப்பாங்க சார். இதுதான் சார் கோர்ட்டு. பின்னாடி தான் விற்கிறாங்களே, பார்த்தேன், வரவையில பார்த்தேன். பின்னாடி தான் விற்கிறாங்களே. நானும் நிறைய எங்களுக்குலாம் அடிக்கிறது நான் கேட்டதுக்கு எங்களும் அடிச்சிருக்கிறாங்க. நான் விற்பனா நீ என்ன பண்ணி யாத்திரா சொல்லுவா. இதே ஏரியா கவுன்சிலர் தான் எல்லாத்துலயுமே. இதே தெருவில் 5 வக்கீல் 2 போலீஸ் இருக்காங்க. எல்லாத்துக்குமே நாங்க சொல்லி பார்த்தாச்சு சார். 24 மணி போலீஸ் வந்துட்டு போயிடும் இடம் சார். கோர்ட்டுக்கு முன்னாடி நாங்க என்ன சொன்னோம் கேட்கவே மாட்டேங்காங்க. இப்ப இத்தனை பேர் சொல்லிட்டேன், யாரு மருந்து வந்துருச்சு கொடுத்த 30 மணி நேரத்தில் யாராவது மருத்துவக் கல்லூரி எல்லா மருத்துவர்கள் எவ்வளவு பெரிய பில்டிங் இவ்வளவு பெருசு எதுவும் சார் கட்டிருக்காங்க. அப்ப முடியாதுன்னா ஒரே வார்த்தை சொல்லிடலாம். நாங்க அன்னைக்கு வேலைக்கு போனாதான் நாங்களே வீட்டுல வாடகை வீட்டுல தான் நாங்க இன்னமும் வாடகை வீட்டுல தான் நாங்க அன்னைக்கு நாங்க வேலைக்கு போனாதான் நாங்க சாப்பிட முடியும். அவரும் மூடத்துக்கு தான் 50 ரூபா 60 ரூபா விற்கிறனால தான் இங்க வராது, இல்லைன்னா வர மாட்டாரு. அப்படி சாப்பிட்டு நாங்க மட்டும் இல்ல, எங்க அப்பா மட்டும் இல்ல, எங்க அத்தை, எங்க மாமா, எங்க பாட்டி, எங்க குடும்பத்துல மட்டும் 4 பேர் செத்துருக்காங்க. எங்க குடும்பத்துல மட்டும் 4 பேர் செத்துருக்காங்க. இன்னும் எத்தனை பேர்னு கணக்கு வரல. இன்னும் இப்ப 4 பேரும் தூக்கிட்டு போயிருக்காங்க. காலையில ஒரு 5 பேர் அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப சார் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சார். போனோம் மத்தியானம் வண்டி இன்னைக்கு நீங்க போனீங்களா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. என்னோட பயம் அடுத்த தலைமுறையோட